கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் அதிகாரம் 18 கேள்விகளும் பதில்களும். கர்த்தர் எலியாவிடம் அவனை யாருக்கு காண்பிக்கும்படி கூறினார்? ஆகாப்புக்கு. கர்த்தர் தேசத்தின் மேல் எதை கட்டளையிடுவேன் என்று கூறினார்? மழையை. சமாரியாவில் கொடியதாயிருந்தது எது? பஞ்சம். ஆகாபின் அரண்மனை விசாரிப்புக்காரன் யார்? ஒபதியா. ஒபதியா யாருக்கு பயந்து நடக்கிறவன்? கர்த்தருக்கு. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தவள் யார்? ஏசபேல். ஒபதியா எவர்களை ஒளித்து வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்தான்? தீர்க்கதரிசிகளை. ஒபதியா எத்தனை தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து பராமரித்தான்? 100. ஒபதியா கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை எங்கே ஒளித்து வைத்து பராமரித்தான்? கெபிக்குள். ஆகாப் ஒபதியாவை தேசத்தின் எல்லா டேஷ் டேஷ் அண்டைக்கும் அனுப்பினான். நீரூற்றுகள், ஆறுகள். தேசத்தில் எது அகப்படுமா என்று பார்ப்பதற்கு ஆகாப் ஒபதியாவை அனுப்பினான். புல். ஒபதியா போகும்போது வழியில் அவனுக்கு எதிர்ப்பட்டவன் யார்? எலியா. தான் வந்திருப்பதை யாருக்கு அறிவிக்க எலியா ஒபதியாவிடம் கூறினான்? ஆகாப்புக்கு. நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நான் யார்? ஒபதியா. இன்றைக்கு என்னை ஆகாப்புக்கு காண்பிப்பேன் கூறியவன் யார்? எலியா. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? யார் யாரிடம் கூறியது? ஆகாப் எலியாவிடம். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் யார் என்று எலியா கூறினான்? ஆகாப்பும் அவன் வீட்டாரும். யாரை பின்பற்றினதினால் ஆகாப் இஸ்ரவேலை கலங்க பண்ணினான்? பாகால்களை. இஸ்ரவேல் அனைத்தையும் எங்கே வரும்படி எலியா கூறினான்? கர்மேல் பர்வதத்தில். பாகாலின் எத்தனை தீர்க்கதரிசிகளை தன்னிடம் கூட்டும்படி எலியா கூறினான்? 450. தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் யாருடைய பந்தியில் சாப்பிடுகிறவர்கள்? ஏசபேல். தோப்பு விக்கிரகத்தின் எத்தனை தீர்க்கதரிசிகளை தன்னிடம் கூட்டும்படி எலியா கூறினான்? 400. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதியாய் இருந்தவர்கள் எத்தனை பேர் என்று எலியா கூறினான்? தான் மட்டும். எத்தனை காளைகளை கொண்டு வரும்படி எலியா கூறினான்? 2. எவைகளை நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க எலியா கூறினான்? தங்கள் தங்கள் காளைகளை. எதினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று எலியா கூறினான்? அக்கினியினால். பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி முதலில் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட எலியா யாரிடம் கூறினான்? பாகால் தீர்க்கதரிசிகளிடம். பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் கூப்பிட்டவர்கள் யார்? பாகாலின் தீர்க்கதரிசிகள். தாங்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினவர்கள் யார்? பாகாலின் தீர்க்கதரிசிகள். மத்தியான வேளையில் பாகாலின் தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணினவன் யார்? எலியா. இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் தங்களை கீறி கொண்டிருந்தவர்கள் யார்? பாகாலின் தீர்க்கதரிசிகள். பாகாலின் தீர்க்கதரிசிகள் எவைகளால் தங்களை கீறிக் கொண்டிருந்தார்கள்?
கத்திகள், ஈட்டிகள். அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் யார்? பாகாலின் தீர்க்கதரிசிகள். தகர்க்கப்பட்ட கர்த்தரின் பலிபீடத்தை செப்பனிட்டவன் யார்? எலியா. செப்பனிடப்பட்ட பலிபீடத்துக்கு எலியா என்ன பெயரிட்டான்? இஸ்ரவேல். எலியா எத்தனை கற்களை எடுத்து பலிபீடம் கட்டினான்? 12. எலியா எதின் லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்தான்? இஸ்ரவேலின் கோத்திரங்கள். 12 கற்களால் கர்த்தருடைய நாமத்திற்கென்று எலியா டேஷ் கட்டினான்? ஒரு பலிபீடம். எலியா பலிபீடத்தை சுற்றி எதை உண்டாக்கினான்? வாய்க்கால். எலியா பலிபீடத்தை சுற்றி எதை விதைக்கத்தக்க இடமான வாய்க்காலை உண்டு பண்ணினான்? தானியம் அளக்கிற 2 படி விதை. சர்வாங்க தகனபலி மற்றும் விறகுகளின் மேல் எலியா எவ்வளவு தண்ணீர் ஊற்றினான்? 12 குடம். பலிபீடத்தை சுற்றியுள்ள வாய்க்காலை எலியா எவைகளால் நிரப்பினான்? தண்ணீரினால். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் கூறியவன் யார்? எலியா. யாரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்தது? கர்த்தர். கர்த்தரிடத்தில் இருந்து இறங்கிய அக்கினி எவைகளை பட்சித்து போட்டது? சர்வாங்க தகனபலி, விறகுகள், கற்கள் மற்றும் மண். வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது எது? கர்த்தரிடத்தில் இருந்து இறங்கிய அக்கினி. கர்மேல் பர்வதத்தில் ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து என்ன சொன்னார்கள்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை எங்கே வெட்டி போட்டான்? கீசோன் ஆற்றங்கரையில். எலியா எதனுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று கூறினான்? பெருமழை. எலியா எதின் சிகரத்தில் ஏறி தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான்? கர்மேல் பர்வதம். சமுத்திர முகமாய் பார்க்கும்படி எலியா யாரிடம் கூறினான்? தன் ஊழியக்காரனிடம். நீ இன்னும் 7 தரம் போய் பார். யார் யாரிடம் கூறியது? எலியா தன் ஊழியக்காரனிடம். சமுத்திரத்தில் இருந்து எது எழும்புகிறதாக எலியாவின் ஊழியக்காரர் கூறினான்? ஒரு சிறிய மேகம். எந்த அளவிலுள்ள மேகம் சமுத்திரத்தில் இருந்து எழும்பியது? ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு. கர்த்தருடைய கை யார் மேல் இருந்தது? எலியாவின் மேல். எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு எதற்கு முன்பாக ஓடினான்? ஆகாப்பின் ரதத்திற்கு முன்பாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.